வெல்கம் டு லைவ்லி பல்ஸ். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் எள்ளு உருண்டை எப்படி செய்யறதுன்னு சொல்ல போறேங்க. நான் உங்களுக்கு முதல்ல ஒரு வீடியோல சொன்ன மாதிரி எள்ளுல வந்து உங்களுக்கு நிறைய அயர்ன், ஜிங்க், கால்சியம், காப்பர், பாஸ்பரஸ், விட்டமின் B1, தயாமின், விட்டமின் B3, நியாசின், விட்டமின் B6 அண்ட் பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ் இந்த மாதிரி நிறைய நிறைஞ்சிருக்கு. இது ஆர்த்ரைட்டிஸ்க்கும், தைராய்டுக்கும், சுகர், பிபி அவங்களுக்கும், அப்புறமா நல்ல பசங்களுக்கு வளர்ச்சிக்காக, இதுக்கு எல்லாமே வந்து எள்ளு ரொம்ப நல்லது. எள்ளு சாப்பிட்றதுனால நம்ம எனர்ஜி லெவல்ஸும் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ எல்லா விதத்துலையும் எள்ளு வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது. நீங்கள் எல்லாம் கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி அட்லீஸ்ட் 5 days a week எள்ளு யூஸ் பண்ணுங்க. பசங்களுக்கு கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. அண்ட் எல்லாருக்குமே நல்லது. லேடிஸ் ஸ்பெஷலி மெனோபாஸ் ஸ்டேஜில் கூட இது ரொம்ப உதவும். ஸோ எள்ளு உருண்டை எப்படி செய்யறதுன்னு காட்டுறேன். இது வந்து நீங்க செஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா பசங்களுக்கு டெய்லி ஈவினிங் வந்ததுக்கு அப்புறம் சின்னதா இருந்தா ஒரு 2 உருண்டை இல்ல எனக்கு கொடுங்க, இல்லைன்னா ஒரு உருண்டை கொடுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ அதை செய்யறதுக்கு உங்களுக்கு தேவையானது ஒண்ணுமே இல்லை, வெல்லம், எள்ளு, அவ்வளவுதான். ஸோ நான் என்னன்னா இன்னைக்கு எள்ளு வந்து முதல்லயே நான் ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். கடாயில நீங்க ஸ்டவ் சிம்ல வச்சு மெதுவா இது வந்து ரோஸ்ட் பண்ணிக்கணும். கோல்டன் ப்ரௌன் கலர்ல, உங்களுக்கே தெரியும் அந்த பச்சை வாசனை எல்லாம் போய் அந்த லைட் கோல்டன் ப்ரௌன் ஆகும்போது எடுத்துடுங்க. எடுத்து வந்தீங்கன்னா அது ரோஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதனால தான் நான் முதல்லயே பண்ணி வச்சிருக்கேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு காட்டுறேன். இதை பாருங்க, இந்த மாதிரி ஸ்டவ்ல பேன் இல்லைன்னா கடாய் வச்சு கொஞ்சம் நல்லா திக்கா இருக்கிற பாத்திரம் வைக்கணும். அதுல ஒரு கப்பு ஃபுல்லா பாவு வெல்லம் போட்டுக்கோங்க. பாவு வெல்லம் நல்லா அந்த பொடி பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமா கரைஞ்சிடும். போட்டு அதில் ஒரு கப்பு தண்ணி போட்டுக்கோங்க. எந்த கப்பில் வெல்லம் போட்டிங்களோ அதே கப் அளவுக்கு தண்ணி போட்டுக்கோங்க. போட்டு நல்லா அது அந்த பாவு வர வரைக்கும் விட்டுடணும். கொஞ்சம் கலந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா தீ பிடிக்காது. இந்த எல்லாம் அந்த பாவு வந்தாச்சு. அது உங்களுக்கு எப்படி தெரியும்னா, ஒரு தண்ணியில் கொஞ்சம் இந்த ஒரு சொட்டு அதில் போட்டிங்கன்னா அதை பாருங்க, கையில் எடுத்தால் உருண்டை மாதிரி வரணும். உருண்டை இது பாக்கம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பண்ணணும். இப்போ ஒரு கப்பு எள்ளு போட்டிருக்கேன். கொஞ்சம் கரைஞ்சதுக்கப்புறம் இன்னொரு கப்பு போட்டுடுங்க. இன்னொரு கப்பு. ஸோ ஒரு கப்பு வெல்லம் போட்டிங்கன்னா ஒரு கப்பு தண்ணி போட்டு பாவு எடுத்து 2 கப்பு எள்ளு போடணும். எள்ளு வந்து ரோஸ்டட் எள்ளு. நான் சொன்னேன் இல்லைங்களா அன்றைக்கே உங்களுக்கு வீடியோவில், எப்போவுமே நான் எள்ளு வந்து ரோஸ்ட் பண்ணி வச்சுக்குவேன். ஸோ நமக்கு ஈஸியாக இருக்கும், எப்போ வேணாலும் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எள்ளு வந்து நல்ல ஒரு லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். இது போட்டு இப்போ நல்லா இந்த மாதிரி கலரிட்டே இருங்க. எள்ளு உருண்டை வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அண்ட் நான் சொன்ன மாதிரி மெயின் இட்ஸ் வெரி குட் ஃபார் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இதை பாருங்க, இந்த மாதிரி நல்லா அந்த ஃபுல்லாக இந்த எள்ளு நம்ம கலரிட்டே இருந்தால் அந்த கடாயை வந்து விட்டுடணும். அந்த கடாயை விட்டு இந்த மாதிரி நல்லா பக்கத்தில் வந்துடும். இந்த பக்கத்தில் அந்த மாதிரி விடும்போது இது ஆயிடுச்சு, ரெடியாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாக அந்த பேன் விட்டுடுச்சு. இது ஒட்டிக்கக்கூடாது. பேனுக்கு ஒட்டாமல் வரும்போது தான் அந்த இது எள்ளு உருண்டை பிடிக்கிறதுக்கு ரெடியாக ஆயிடுச்சுன்னு நமக்கு தெரியும். இதை பாருங்கள், பேனுக்கு ஒட்டாமே வருது பாருங்க. இது இந்த மாதிரி வரணும். ரொம்ப ஆறினதுக்கு அப்புறம் நீங்க உருண்டை பிடிக்க முடியாது. கொஞ்சம் சூடா இருக்கும்போது பிடிச்சிங்கன்னா உருண்டை நல்லா பிடிக்கலாம். ஆறினதுக்கு அப்புறம் அது கட்டி ஆயிடும், அப்புறமா உருண்டை வராது.
இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இது பார்த்தீங்களா, இது கொஞ்சம் ஆறிடுச்சு. ரொம்ப ஆற விடாதுங்க. நான் சொன்ன மாதிரி அது பிடிக்கிறதுக்கு கஷ்டமாயிடும். கொஞ்சம் கையில் எண்ணெய் தொட்டுக்கிட்டு அப்படியே ஒன்றா உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. இது பசங்களுக்கு நீங்கள் டெய்லி 2 கொடுத்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. சூடு கொஞ்சம் கைக்கு சுடுது. ஆனால் அந்த சூட்டில் பிடிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த பாருங்கள் ரவுண்டாக நல்லா உருண்டை வரும். இதே மாதிரி எல்லாமே பிடிச்சி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னும் நிறைய உங்களுக்கு காட்டுறேன் இந்த மாதிரி. இதே மாதிரி கொஞ்சம் கையில் எண்ணெய் போட்டுக்கிட்டே இருங்க, இல்லைன்னா கைக்கு ஒட்டிக்கும். அது சும்மா அந்த மாதிரி கை இது பண்ணாலே போதும், எண்ணெயில் தொட்டுக்கிட்டாலே போதும். ரொம்ப எல்லாம் போட வேண்டாம். உங்களுக்கு வேணும்னா நெய் கூட கையில் தொட்டுக்கலாம். பார்த்தீங்களா, எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸிங்க, செய்யறதுக்கு ரொம்ப ஈஸி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நீங்களும் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.